வணக்கம் நண்பர்களே, பொங்கல் பண்டிகை வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ரேஷன் கடைகளில் மக்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, ரொக்க பணம் கொடுக்க போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூட்டுறவுத்துறை சார்பில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் இன்று முதல் கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுவதாக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் 199, ரூபாய் 499, ரூபாய் 999 என 3 வகைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை தேனம்பேட்டையில் உள்ள காமதேனு கூட்டுறவு அங்காடியில் வாடிக்கையாளர்களுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் புதன்கிழமை பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கி விற்பனையை தொடங்கி வைத்தார். இதன்படி புதன்கிழமை முதல் கூட்டுறவு அங்காடிகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் விற்பனை செய்யப்படுகிறது. ரூபாய் 199க்கு விற்பனை செய்யப்படும் பொங்கல் தொகுப்புக்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு என்றும், இதில் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, உலர் திராட்சை, நெய், பாசிப்பருப்பு என 7 பொருட்கள் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ரூபாய் 499க்கு விற்பனை செய்யப்படும் பொங்கல் தொகுப்புக்கு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு என்றும், இதில் மஞ்சள் தூள், சர்க்கரை, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, தனியா, புளி, பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், கடலை எண்ணெய், உளுந்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், சோம்பு, கடுகு, மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, சீரகம் 19 பொருட்கள் கொண்டது என்றும், ரூபாய் 999க்கு விற்பனை செய்யப்படும் பொங்கல் தொகுப்புக்கு பெரும் பொங்கல் தொகுப்பு என்றும், இந்த தொகுப்பில் மஞ்சள் தூள், சர்க்கரை, உப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு, வெள்ளை கொண்டை கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகாய், புளி, தனியா, கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, ஏலக்காய், கடலை எண்ணெய், வரகு, சாமை, திணை, ரவை, அவல், ராகி மாவு, கோதுமை மாவு, ஜவ்வரிசி, வறுத்த சேமியா, மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கைப்பை என 35 பொருட்கள் கொண்டதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் பொதுமக்கள் கூட்டுறவு அங்காடிகளுக்கு சென்று தங்களது தேவையான தொகுப்பை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அங்காடிகளில் உங்களுக்கு இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் 3 தொகுப்புகளாக பிரித்து அது பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறாங்க குறைந்த விலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கூட்டுறவு அங்காடிகளுக்கு சென்று வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.